ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சனிக்கிழமைக்கான வீடியோ பார்த்துடலாமா? இன்றைக்கி மார்னிங் கிளைமேட் இப்படி தாங்க இருந்தது. நல்லா வெயில் இருந்தது. ரொம்ப நாள் கழித்து வெயில் அடிக்கவும் நல்லா இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி அம்மா நேரமாக வேலைக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி அத்தை லீவ் போட்டதுனால எனக்கு காலையிலே எனக்கு நாட்டுக்கோழி முட்டை வாங்கிட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க. சரி, நான் அதையும் வாங்கி வச்சுட்டு நம்ம ஹஸ்பண்ட் வரதுனால இன்றைக்கி மாவாட்டிடலான்னு சொல்லி நைட்டே அரிசி ஊற வச்சுட்டு காலையில் மாவாட்டியாச்சு. அப்புறம் அவர் ஒரு 12:30 பஸ்க்கு வந்துட்டார். வந்தோன்னே அவருக்கு ஃபுட் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. அவருக்கு வந்து நாட்டுக்கோழியில் ஒரு ஆஃப் ஆயில் போட்டு கொடுத்தேன். அப்புறம் அத்தை கீரை குழம்பு கொடுத்தாங்க. அம்மா பப்பாளி குழம்பு வச்சுருந்தாங்க. அப்படியே ஒரு 4 வெரைட்டியை வச்சு கொடுத்தாச்சு. அவர் 2 வாரத்துக்கு ஒரு டைம் வரதுனால எப்போதுமே அவர் வந்து எங்களுக்கு ஸ்பெஷல் தான். அப்புறம் வந்து ஈவினிங் நம்ம விற்கிற டீ தூளில் டீ வச்சு குடிச்சாச்சு. அப்படியே கொஞ்சம் ஸ்நாக்ஸும் சாப்பிட்டு, சரி இன்றைக்கி சஷ்டி தானே, இன்றைக்கி ஈவினிங் கோயிலுக்கு போகலாம். அப்புறம் யாரோ என்கிட்ட கோயிலோட வீடியோ போட சொல்லியிருந்தாங்க. அவங்க மறந்துருச்சு, அவங்க நேம் மறந்துருச்சு. அவங்களுக்காக இந்த வீடியோ அப்படியே நான் இன்றைக்கி சஷ்டிக்கு முருகரையும் அப்படியே பார்த்துட்டு வந்துடலாம். என்னுடைய ஃபேவரட் காட் வந்து முருகர் தான். நான் ஒரு 6 வருஷமாக அவரை நான் ரொம்ப நம்பி ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கேன். அவரை நம்பி வேண்டுறது எல்லாமே எனக்கு நடந்திருக்கு. இப்போ வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. சரி, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். போய் அவரை போய் ஒரு பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். நம்ம கோயிலில் பார்த்திங்கன்னா எப்போவுமே வெள்ளி செவ்வாய் அதுக்கு மட்டும்தான் வந்து பூஜை பண்ணுவாங்க பூசாரி வந்துட்டு. இன்றைக்கி சனிக்கிழமைங்கிறதுனால அவர் வரல. சரி, நம்மளே கோயில் ஓப்பன் பண்ணி சாமியை கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இதுதான் என்ட்ரன்ஸு, கோயிலுக்கு போகிற வழி. மேலே வந்து மெயின் ரோடு இருக்குது. கீழே வந்து இந்த ரோடு இப்போ போட்டது தான். ஃபஸ்ட்டெல்லாம் இங்கே கல்லாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இங்கே கவுன்சிலர்கிட்ட சொல்லி அவங்க மூலிமா இங்கே ரோடு போட்டது. அப்புறம் எங்கள் கோயிலில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தீ மிதிக்கிறது தான். அதாவது பூ மிதிக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். நான் ஒரு 3 வருஷம் மிதிச்சிருக்கேன். எங்கள் ஃபேமிலியில் நிறைய பேர் தீ மிதிச்சிருக்கோம். எங்கள் பெரியப்பாவாக இருக்கட்டும், எங்கள் அம்மா, அப்பா, பெரியப்பா, தம்பி, எங்கள் அக்கா எல்லாருமே தீ மிதிச்சிருக்காங்க. எங்கள் அம்மாலாம் குருசாமினே சொல்லலாம். நிறைய வருஷம் எங்கள் அம்மா சின்ன வயசுலேருந்தே தீ மிதிச்சிட்டு தான் இருக்குது. இவ்வளோ தூரத்துக்கு நடந்து வரணும். இங்கே தான் அந்த கட்டமாக இருக்குது இல்லையா, ஒரு ஸ்டேஜ் மாதிரி, அங்கே தான் வந்து சாமியை வந்து வச்சுருப்பாங்க. அப்படியே சரின்னு சொல்லிட்டு நம்ம கோயிலுக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு நான் தான் இன்றைக்கி கோயிலை ஓப்பனும் பண்ணதும் கூட. நானும் என் ஹஸ்பண்ட் தான் போயிருந்தோம். போய் ஓப்பன் பண்ணேன். நம்ம கோயிலில் வந்து யாருனாலும் போகலாம், வரலாம். எப்படினாலும் நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம். கருவறை மட்டும் திறக்க மாட்டாங்க. வெளியில் உள்ள சாமியெல்லாம் கும்பிட்டுக்குவாங்க. எங்கள் கோயிலில் என்னென்ன சாமி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக காட்டுறேன். சரி, அப்படியே நம்ம போய் முருகருக்கு சும்மா நம்ம வீட்லேயே பூ இல்லை, சரி நம்ம போய் பூ பறிச்சுக்கலாம்னு சொல்லி கோயிலுக்கு பேக் சைடில் பூ இருந்தது. அந்த பூவை பறிச்சுட்டேன் சாமிக்கு. பாருங்கள், இந்த பூவோட நேம் தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பூவோட நேம் எனக்கு தெரியாது. அப்படியே சாமிக்கு நான் கொஞ்சம் பூ பறிச்சுக்கிட்டேன். அதில் வந்து நிறைய பூ வந்து மொட்டாக தான் இருந்தது, விரிஞ்சு இல்லை. சரி, நம்ம தேடி பார்த்தேன். சரி, ரொம்ப நாள் கழிச்சு வெயில் அடிக்க பாம்பு இருக்குமோன்னு வேறு கொஞ்சம் பயம். அப்படின்னு நான் பூவை பறிச்சிட்டேன். பாருங்கள், இந்த 3 பூ தான். சரி, நம்ம முருகருக்கு 6 விளக்காக வச்சிடலாம். ஏன்னா முருகருக்கு எப்போயுமே 6 விளக்கு தான் வைப்பாங்க. அப்படியே நான் 6 விளக்கு வச்சு சாமியை கும்பிட்டு ஒரு தேங்காய் உடைக்க வேண்டிய ஒரு நேச்சு இருந்தது. ஒரு தேங்காயும் உடைச்சி அதை நானும் என் ஹஸ்பண்டுமே சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் நம்ம கோயிலில் என்னென்ன சாமி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நம்மளோட பிரார்த்தனையும் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் போய் வீடியோ எடுத்துகிட்டு வந்தார். இதுதான் கால பைரவர் சாமி. இந்த சாமியெல்லாம் ஃபஸ்ட் சின்ன வயசில் பார்க்கவே எனக்கு பயமாக இருக்கும். பக்கத்தில் போகவே மாட்டேன். ஆனால் இப்போ பழகிருச்சு. அப்புறம் இது வந்து நவகிரகம். நம்ம முருகர் வந்து இங்கே இருக்கார் பாருங்கள். இதுதான் எங்கள் கோயில். அதுக்கப்புறம் இது வந்து சாமியை வச்சுருக்கிற ஊஞ்சல். இதெல்லாம் இப்போ புதுசாக வச்சுருக்காங்க. அந்த கொடி கம்பம்லாம் புதுசாக வச்சுருக்கிறது. அதுக்கப்புறம் உள்ள கருவறைக்குள்ளே சாமி இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த சாமி வந்து அமிர்த கல்யாணி அம்மன், பூமாரி அம்மன் சொல்லிட்டு 2 சாமி இருக்காங்க. அதோட நடை தான் இன்றைக்கி திறக்கலை. மற்ற சாமியெல்லாம் ஓப்பனில் தான் இருக்கும். நம்ம போய் நம்ம நேர்ச்சியை நம்ம பண்ணிக்கலாம். இங்கேயும் அதே மாதிரி தான். இந்த சாமிகிட்ட என்ன வேணால் நடக்கும். ஆனால் நான் வந்து என்னோடய கல்யாணம் இங்கே தான் நடக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரியே இங்கே தான் கல்யாணமே எனக்கு நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு ஃபஸ்ட் எடுத்தோன்னே நமக்கு வந்து விநாயகர் இருப்பார். அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா அது சர்ச்சு. அதுலேருந்து கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து போனோம் அப்படின்னா இங்கே வந்து முனீஸ்வரன் சாமி இருக்குது. அந்த மரம் பாருங்கள், அதான் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நெல்லிக்காய் லாஸ்ட் வீடியோவில் காமிச்சிருந்தோம்ல, அந்த காட்டு நெல்லிக்காய். அது காட்டு நெல்லிக்காய் ஆகுது. பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜ் இருந்துச்சு. இப்போ அது வந்து இடிஞ்சிருச்சு. அங்கே தான் நாங்கள் வந்து பொங்கல் டைம் தான் எங்கள் ஊரில் திருவிழா இருக்கும். நாங்கள் இங்கே தான் டான்ஸ்லாம் ஆடுவோம். அந்த வீடியோஸ்லாம் இல்லை. நிறைய பேர் இருந்தாங்க. எங்கள் பெரியப்பா தான் ஃபஸ்ட்டு வந்து அதை எடுத்து நடத்தினார். அப்புறம் எங்கள் பெரியப்பா பேர் மோசஸ், அவங்க இறந்ததுக்கப்புறம் அதை யாருமே அந்தளவுக்கு எடுத்து நடத்தலை. அப்போல்லாம் நாங்கள் நிறைய பேர் டான்ஸ் ஆடுறப்போ ஒரு 50 பொண்ணுங்க பசங்க இருப்போம். நல்லா இருக்கும். அப்போல்லாம் திருவிழானா அதுதான் திருவிழா, அந்த மாதிரி இருக்கும். இப்போல்லாம் திருவிழா அந்தளவுக்கு நல்லாவும் இல்லை. இந்த ஸ்டேஜே இடிஞ்சிருச்சு பாருங்க. யானையெல்லாம் வந்து
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டேஜ் பக்கத்துல இது பேக் சைடு இங்க நின்னு பார்த்தா எல்லா ஏரியாவும் தெரியும். அந்த சைடு சோலை டேமு, மலுக்கப்பாறை எல்லா எஸ்டேட்டுமே தெரியும். இது வந்து கோயிலோட பேக் சைடு. இங்க தான் நெறையா டைமு யானை அதிகமா வரும் இந்த இடத்துல. கோயில்ல வேற தென்னை மரம், அந்த பலா மரம்லாம் இருக்கிறதுனால யானை மோஸ்ட்லி இந்த வழி வரதுக்கும் அது கொஞ்சம் ஈஸியாவும் இருக்கும். பாருங்க அந்த அளவுக்கு மேடு பள்ளம் கிடையாது. ரோடே இருக்கிறனால இந்த வழி யானை அதிகமா வரும். லாஸ்ட் வீக் கூட யானை வந்து அந்த பலாக்காயெல்லாம் தின்னுட்டு போச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கோயிலோட இன்சார்ஜ் சாமிநாதன் அண்ணன்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா வந்து கோயில் லைட்டு போடுறதுக்கு வந்தாங்க. அப்போ அவர் கண்ணில் வந்து ஒரு பலாக்காய் அணில் சாப்பிட்டு கீழே விழுந்து கிடந்துச்சு. அதை எடுத்துட்டு போனாரு. அப்போ அதில் எனக்கு ஒரு நல்லதாக பார்த்து பாதி வெட்டி கொடுத்தாரு. என் நேரம் எனக்கு கிடச்சிருச்சு. ஏன்னா கோயிலில் இருக்கிற அந்த பலாக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. அப்படியே வீட்டுக்கு வந்த உடனே கையில் தேங்காய் எண்ணெயை தடவிட்டு அதை உடனே எடுத்து சாப்பிட்டாச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இனிப்பா நல்லா இருந்தது. நான் எடுக்க அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பூரி செஞ்சு கொஞ்சம் குருமா வச்சு சாப்பிட்டாச்சு. இன்னைக்கான டே இப்படி தான் போச்சு. இன்னைக்கு டீ பவுடர் வாங்கின அந்த ஃபஸ்ட்டு 3 பேர் யார் அப்படின்னா, திருப்பூரில் இருந்து முத்துக்குமார் ஈஸ்வரின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் சத்யா நந்துன்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து டீ பவுடர் வாங்கியிருந்தாங்க. உங்களுக்கு நீட் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து கொரியர் அனுப்பிச்சி விடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.